தமிழ்நாட்டில் 2 பெரிய கட்சி ஏடிஎம்கே, டிஎம்கே. அவர்கள் தான் பெரிய அளவில் ஓட் பேங்க் வச்சுருக்காங்க. இந்த ஏடிஎம்கேக்கு எதிராக பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணாலும், ஏடிஎம்கேன்ற சக்தியை யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ரெட்டை இலையும் கிராமங்கள் வரைக்கும், வட்டம் தோறும், கீழே வரைக்கும், பாகம் வரைக்கும் ஊடுருவி இருக்கின்ற தொண்டர்கள், அந்த அமைப்பு முறை, அந்த ரெட்டை இலை சின்னம், இதை நீங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் அழிச்சிட முடியாது. அது எம்ஜிஆர் ஜெயலலிதாவால் வலுக்கட்டாயமாக கொண்டு போய் மக்கள் மனதில் திணிக்கப்பட்ட ஒன்று, விரும்பி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. ஒவ்வொருத்தர் மனசுலையும் ரெட்டையிலையும் உதயசூரியனும் இன்றைய வரைக்கும் அது பரவி இருக்கு. மற்றவர்கள்லாம் வருவார்கள் போவார்கள். இப்போ விஜயகாந்த் வந்தார் போனார், இந்த மாதிரி பலரும் வருவார்கள் போவார்கள். பல கட்சிகள் வந்துட்டு போயிருக்கு. ஜனதாதள்லாம் பெரிய கட்சியாக இருந்திருக்கு, ஜனதா கட்சி பெரிய கட்சியாக இருந்திருக்குது. பல கட்சிகள் வந்தது போயிருக்குது. போர்வாலை சுற்றிட்டு ஒருத்தர் வந்தார், இன்னைக்கு வாள் உரையில் போட்டு ஓரமாக உட்காந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி பல இது இருந்திருக்கு. அந்த மாதிரி நடுநடுவில் வர்ற கட்சிகள் ப்ளஸ் தேசிய கட்சிகள். காங்கிரஸ் ஒரு காலத்தில் 30%, 35% இருந்த கட்சி. அப்புறம் அப்படி இப்படி மாறி மாறி தப்பான நிலைப்பாடு எடுத்து தொண்டர்கள் இல்லாத ஒரு கட்சியாக போய் இன்றைக்கி யார் முதலியாக சவாரி செய்கிற ஒரு நிலைமை இருக்குது. ஆனால் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகளை ஒழிக்கணும்னு இந்திரா காந்தி எம்ஜிஆரை வெளியில் வந்த அப்புறம் ஆதரவுலாம் தெரிவித்து எம்ஜிஆர் மூலிமா திமுக ஆலையும் நம்மளும் எம்ஜிஆர் மட்டும் இருப்போம்னு நினச்சாங்க. ஆனால் தலைகீழ போய் திமுக அதிமுக இருந்தது, காங்கிரஸ் ஒன்றும் இல்லாமல் போச்சு. அது காங்கிரஸ்காரருடைய செயல்பாடுகளும் காரணம். அப்போ இந்த மாதிரி இருக்கிற நிலமையில் ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு நிலைப்பாடுகள் மாறும், கூட்டணிகள் மாறும், அதை ஒட்டி தேர்தல் முடிவுகள் வரும். ஆனால் திமுக அதிமுக சரிவை சந்தித்தாலும் மறுபடியும் நிமிர்ந்து நிற்கும். இதுதான் யதார்த்தம்.